பால்வண்ண நிலவெடுத்து பார்க்கடலில் பல முறை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதுவும் நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த ரேடியஸில் வந்து வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. 4:5 இல்லை 1:1. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வியூ வால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் உள்ள எல்லா ஃபோல்டரும் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எங்கே ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதை கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே ரைட் சைட் மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதில் வந்து கீழே இருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணி அப்படின்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த இமேஜ் வந்து லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன் கரெக்டாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே மூணாவது பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சாங் வந்து எங்கே வச்சுருக்கோம் அந்த சாங்கை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் வைஸ் ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா சாங் வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட் வந்து இந்த டைம் வரும். ஸோ அதை வரைக்கும் கிளிக் பண்ணிட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை செகண்ட் வந்து செட் ஆயிரும். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணி கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு திரும்ப அகைன் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி ஆட் எஃபெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே பார்த்தோம்னா ஆக்சிலேட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஆங்கிள் வந்து கரெக்டாக லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தோன்னா 0.10க்கு நாற்றி வச்சுக்கோங்க. கீழே இருக்க மேக்னிடியூட் வந்து 104க்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கு எல்லா எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கும், அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த ஷேப்பை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்டுக்கு இந்த இமேஜோட டியூரேஷன் வந்து நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ ரைட் சைடு அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணி வந்து மறுபடியும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செகண்டுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் அண்ட் வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சூஸ் பண்ணி இந்த இமேஜோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்க மாதிரி வந்தாச்சு. இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜோட டியூரேஷன் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆட் பண்ண அந்த ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ராங் ப்ரெஸ் பண்ணி நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ 2 இமேஜ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் குரூப் பண்ணோம்ல அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இமேஜ் எந்த சைஸுக்கு வேணுமோ அதை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இந்த இமேஜ் இருக்கணுமோ அதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சென்டராக வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு கீழே இன்னொரு ரவுண்ட் ஷேப் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம எத்தனை செகண்டுக்கு வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறோம் அத்தனை செகண்ட் இந்த இமேஜோட டியூரேஷன் வந்து நம்ம வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். நகர்த்தி வச்சுட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 44 டிகிரிக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 44 டிகிரிக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரம் ஆட் பண்ணிட்டு எண்டிங்கில் இன்னொரு கீ ஃப்ரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரம் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண அந்த கீ ஃப்ரம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த கீ ஃப்ரமோட வால்யூம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 1x வந்து செட் பண்ணிக்கோங்க. 1x + 47 டிகிரியில். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும், பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷேடோ வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க.
நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர் ஸ்ட்ரோக்கை வந்து எனபிள் பண்ணிக்கிறேன். இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ப்ளூ கலரில் இருக்குது, அதனால நான் வந்து ப்ளூ கலர் எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் இமேஜ் வந்து எந்த கலர் இருக்கோ அந்த கலருக்கு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரைட் சைடு கீழே மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா ஷாடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷாடோ வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஷாடோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலரில் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கலர் இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் விருப்பம். இந்த ஷாடோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கலர் இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜ் சைஸுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இமேஜ் எந்த சைஸ் இருக்கோ அதோட கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இமேஜோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். உங்கள் விருப்பம். இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணால் அப்படியே கூட வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமேஜுக்கு மேலே வந்து கரெக்டாக செட் ஆயிருச்சு. இப்போ வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண அந்த குரூப் கீழே வந்து இருக்க மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இமேஜுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்து ப்ளே ஆகிற மாதிரி இந்த ப்ளூ கலர் ஷேடோ வந்து இருக்கும், பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக தான் தெரியுது, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து லைட்டாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை சுற்றி வந்து ப்ளே ஆகிற மாதிரி பார்க்குறதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐனை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோஸ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் விவால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கரெக்டாக இருக்க மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இமேஜோட டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நகர்த்தி வச்சுக்கலாம். நகர்த்தி வச்சுட்டு அகைன் இதை ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் இமேஜ். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோஸ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு விவாலுங்கிறது வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹெட்ஃபோன் இமேஜ் வந்து நீங்கள் எங்கே டெவலப் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை வந்து கரெக்டாக டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூமிங் வேணுமோ அதை வந்து கரெக்டாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மூலையில் வச்சுக்கிறேன், நீங்கள் ரைட் சைடு மூலையில் கூட வைக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிரும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த இமேஜோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பிளேயர் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டு கீழே ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணோம்ல ரோஸ் கலர் இமேஜ், அந்த இமேஜுக்கு மேலே வந்து இந்த மியூசிக் பிளேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த இமேஜோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மியூசிக் பிளேயர் ஆட் பண்ணா பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகள் வந்து ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் அண்ட் வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு வியூவால் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த பார்ட்டிகளோட வீடியோ வந்து எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இருந்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைட் அண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இந்த வீடியோவில் உள்ள ஆடியோ வந்து ஃபுல்லாக வந்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேம் எதுவும் எழுதுறேன் அப்படின்னா கூட எழுதிக்கலாம், இல்லை லிரிக்ஸ் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது எழுதணும் அப்படின்னா கூட எழுதிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேனல் பேரை வந்து டைப் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா SNB பாலாட்டுக்குன்னு என்னோட சேனல் பேரை வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பேரை செட் பண்ணிக்கலாம், இல்லை எதனாச்சும் வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து டைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும், ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி கீழே வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக செட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் வந்து பிளாக் கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு லைட் சைடு பார்த்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதில் ஃபஸ்ட்டாக டார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அதை வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேலே இருக்க அம்புகிரி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கீழே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் ஃபைலில் வந்து சேவ் ஆயிரும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.